அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஆல். ஓகே, அதாவது நாங்க இன்னைக்கு தமிழ் ஃபைனல் செமினாருக்குரிய 2வது கிளாஸ், அதாவது முதலாவது நாளோட நைட் கிளாஸ். ஓகே, இப்போ ரெக்கார்ட்லேயே வந்து நான் அப்படித்தான் போட்டிப்பேன். அப்போ உங்களுக்கு ஓர்டரா பார்க்கலும் எல்லாருக்கும் சரி. அதில் வந்து நாங்கள் மார்னிங் செஷன்ல வந்து பார்த்தோம், இந்த சங்கச்செய்யுள்ள வந்து எப்படி கேள்வி வந்தால் அதுக்குள்ள ஆன்சர் பண்ற மாதிரி அது வந்து நாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பொதுவா நிறைய பேரும் எனக்கு எழுதி அனுப்பினீங்க. அதே இது வந்து அதே ஆக்டிவ் வந்து உங்களோட லாஸ்ட் வரைக்கும் 7வது நாள் வரைக்கும் எல்லாத்தையும் மீக்கணும். இப்பதான் உங்களுக்கு ஒரு ஃபுல் தெளிவு தமிழ்ல வந்து எடுக்கலும். இன்றைக்கு நிறைய பேரும் அனுப்பினீங்க. இப்ப எனக்கு தெரியும் சுவர் நாளைக்கு நீங்க குறைவீங்க, ஆனா நீங்க அப்படி குறையப்படாது. இன்றைக்கு அனுப்பினவங்களை விட கூடயா நாளைக்கு அனுப்பணும் எழுதி. இப்ப இந்த கம்பராமாயண செஷனுக்கு நான் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகு வந்து நீங்க இதுக்குள்ள வேலையெல்லாம் செஞ்சு நாளை மோனுக்கு அனுப்ப பார்க்கணும். உங்களுக்கு ஒரு ஆக்டிவா இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு போங்க எல்லாரும். ஓகே, சரி. அப்ப இந்த கம்பராமாயண செஷனை பொறுத்தவரையில இப்ப நான் இதுல வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கையா வந்து 8 கேள்விகளை போட்டிக்கிறேன். இதுலயும் மெயினான சில பாடல்கள் வந்து இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டோட சொல்றேன். அப்ப உங்களோட டியூட் வந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்டுக்குரிய டியூட் எல்லாருடையும் ரெடி. எது சங்க செயலுக்குரிய டியூட். இப்ப அடுத்ததா இது 2வது டியூட்டா இருக்கணும் உங்களோட. இது கம்பராமாயணம் பகுதி 2, அதாவது 12 மார்க்ஸுக்குரிய டியூட். கம்பராமாயணம் 12 மார்க்ஸுக்குரிய டியூட்னு இந்த டியூட்டுக்குரிய பேர் ஈக்கோன்மோட. ஓகே, அப்ப நாங்க 2வது டியூட்டை எப்படி ரெடி பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். இதுல வந்து பார்த்தேன்னு சொன்னால் சில பாடல்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து வரக்கூடிய பாடல்கள். ஓகே, அப்ப அந்த பாடல்களை வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லிட்டு இதுல இருக்கிற இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப பொதுவா வந்து இந்த என் புகழ்கின்றது என்று சொல்லக்கூடிய பாடல் வந்து வரத்துக்கு சான்சஸா இருக்கக்கூடிய ஒரு பாடல். இதுல போட்டில்லா பாடல்களா ஈந்தால் மார்க் பண்ணுங்க. என் புகழ்கின்றது நான் இதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சோ அதால அத தேவையில்லை. அடுத்து 2வது எதிர்பார்க்கையில் உள்ளதுதான் இந்த கார் என கடிது சென்றான் என்ற பாடல். அதுவும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து தூந்தரா நிவந்த தோளான் என்ற பாடல். தூந்தரா நிவந்த தோளான். ஓகே, அது இடத்துல இன்க்ளூட் ஆகவில்லை. சோ அந்த பாடலை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து என்றலுமே அடியின் மிசை. என்றலுமே அடியின் மிசை என்ற பாடல், அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது சங்கமும் மகரமீனும் தரளமணியும் சொல்லக்கூடிய பாடலை மார்க் பண்ணிக்கோங்க. சங்கமும் மகரமீனும் தரளும் அணியும். அடுத்ததா வந்து பாலையை நிறத்தொடு பண்டுதான் படர் என்று சொல்லக்கூடிய பாடல், அதை மார்க் பண்ணிக்கோங்க. பாலையை நிறத்தொடு பண்டுதான் படர், அந்த பாடலை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெய்யுற உயிரெல்லாம் இறுதி வாங்குவான் என்ற பாடலை மார்க் பண்ணிக்கோங்க. மெய் உற உயிரெல்லாம் என்ற பாடலை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து எலியலாம் இப்படை. எலியலாம் இப்படை இந்த பாடல் போன முறை வரல தானே? ஓகே, எலியலாம் இப்படை அந்த பாடலை மார்க் பண்ணுங்க. அடுத்தது மருங்கு அடை தென்கரை வந்து தோன்றினன், அந்த பாடலை மார்க் பண்ணுங்க. அடுத்ததா மாமுனிவர் குறவாகி என்ற பாடலை மார்க் பண்ணுங்க. மாமுனிவர் குறவாகி என்ற பாடலை மார்க் பண்ணுங்க. அடுத்தது என்று எழுந்த தம்பியிடும் எருகின்ற காதலோடும், இந்த பாடல் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சோ அதால அதை மார்க் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அடுத்தது நங்கையர் நடையின் அன்னம் என்ற பாடலை மார்க் பண்ணிக்கோங்க. நங்கையர் நடையின் அன்னம். அடுத்ததா ஆனனங்கமல தன்னம் இன்னன்ன, அந்த பாடலை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது அல்லையாண்டு அமைந்த மேனி அழகன், அந்த பாடலை மார்க் பண்ணிக்கோங்க. அல்லையாண்டு அமைந்த மேனி அழகன். ஓகே, இப்ப இந்த பாடலுக்கெல்லாம் நீங்க என்ன கேள்விகள் தொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பாடல் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பம், அடுத்தது வந்து அதுல கையாளப்பட்ட அணி, அந்த செய்யுள்ள வந்து யாருடைய சிறப்பு கூறப்படுது,
சோ இப்படியான கேள்விகளை தொடுத்து இப்ப நான் எக்ஸ்ட்ராவா தந்த பாடலுக்குரிய விடைகளை வந்து எழுதி பாருங்க. அதே மாதிரி நான் சந்தர்ப்பம் எழுதுற மெத்தட் எல்லாம் இதுக்குள்ள ஃபுல் ஆன்சர்ஸ் வந்து இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. இப்ப நீங்க இப்படி இந்த கேள்விகளை வந்து மெயின் பண்ணி இதுக்குரிய ஆன்சர் வந்து இப்ப நான் எக்ஸ்ட்ராவா தந்த பாடலுக்குரிய ஆன்சர்ஸ் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, அதே மாதிரி இப்போ ஒருத்தர் சொல்லுங்க 2024 வந்த கம்பராமாயண 12 மார்க்ஸுக்குரிய பாடல் எதுன்னு சொல்லி. அவ்விடை அண்ணன். அவ்விடை அன்னரானும் அந்த பாடல். ஓகே, இப்ப இந்த முறை வந்து பாருங்க எது வரும் அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் அந்த நடுவுக்குள்ள மாதிரியான பகுதியில் இருக்குது. அப்ப இந்த முறை வந்து உங்களுக்கு பிற்பகுதியால வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் பின்னால. இப்ப கொஞ்சம் அந்த பின்னுக்கு இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல வந்து வச்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இப்ப நான் இதுல எதிர்பார்க்கையில தந்திக்கிறோன்ல வந்தாலும் வரையிலும். நெக்ஸ்ட் டைம் இந்த சுழித்து நீர் வரு துறையாற்றை சூழ்படை இந்த பாடல்ல வந்தாலும் வரலாம். அதே மாதிரி இந்த கோசலை சம்பந்தமானது காரண கடிது சென்றது அந்த பாடல் கொஞ்சம் கூடியா எதிர்பார்க்கப்படுவத பார்க்கலாம். ஓகே, சரி, இப்ப நாங்க முதலாவது கேள்விய பார்ப்போம். இப்ப நீங்க டியூட் செய்த மெத்தட்டை நான் சொல்லி தந்தேன். அப்ப ரெண்டாவது டியூட் என்ன? கம்பராமாயணம் 12 மார்க்ஸுக்குரிய டியூட். அப்படித்தான் உங்களோட ஹெடிங் இருக்கணும். அப்ப அதுல வந்து இது ஒவ்வொன்றையும் பாடல்ல வந்து ஃபர்ஸ்ட் வரிகளை எழுதிட்டு ஒவ்வொரு பாடலையும் வந்து கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் வந்து எழுதுங்க. ஓகே, இப்ப நாங்க முதலாவது பார்ப்போம். தலைவின புலிஞர் வேந்தன் தாமரை செங்கனான இந்த பாடல். அதாவது சில புக்ல வந்து 33 இருக்கும், சிலதுல 34, அப்படி கொஞ்சம் சில சேஞ்சஸ் வந்து இருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம் அதுல. இப்ப அதனால நீங்க பாடல நொம்பரை வந்து பார்க்க வேணாம். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அந்த திருநாவுக்கரசர் செய்த புக்ல. சில பாடல் அவடத்தில் இல்லாமே நீக்கலாம். அதனால அந்த தொகுமுகை புக்குக்கு ஏற்ப இந்த இந்த பகுதிக்குரிய பாடல் வந்து நாங்க பாத்தீங்கன்னா நல்ல இந்த கம்பராமாயண செஷன்ல அப்படி பார்க்க டைம்ல நீங்க வந்து பாடல நொம்பரை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்காம பாடல் வரிய வந்து எழுதுங்க. ஒரு நாளும் 33ஆம் பாடல் 32 அப்படின்னு எழுதிட்டு போவானா. பாடல்ட இத முன் வரிய மட்டும் எழுதிட்டு அதுக்குள்ள விடைய வந்து எழுதிட்டு போங்க. ஓகே, அப்ப அப்படி பார்க்க டைம்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தலைவினை புலிஞர் வேந்தன் தாமரை செங்கனானை இந்த பாடலை வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த செய்யுள் வந்து இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை கேட்டிக்குது. அப்ப ஒன்று வந்து சந்தர்ப்பம் கேட்டால் இப்ப இதுல வந்து தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாதவங்க இருக்கலாம். பொதுவா இந்த கம்பராமாயண ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும் எழுதுற சிஸ்டம். இப்ப மத்தவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து தெரியா. அப்ப அதை எப்படி எழுதுறேன்னா இப்ப நிறைய பேரும் நீங்க தெரியாதவங்க அறிமுகமா எழுதிப்பீங்க. இப்படி இச்செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தை பின்வருமாறு குறிப்பிடலாம். இதுக்கு அப்படி ஆன்சர் எழுதினவங்க யாரு இருக்குது? இப்ப நான் சொன்ன மாதிரி சும்மா சொல்லுங்க. அப்படி எழுதினவங்க இச்செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தை பின்வருமாறு குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு சந்தர்ப்பம் எழுதினவங்க. ஓகே, ஒரு 2 பேர் இருக்குது. சரி, இண்டையிலிருந்து அந்த பிழை வந்து உடவானம் அது பிழை அப்படி எழுதுறல்ல, அப்படி எழுத போவான். அப்ப நீங்க ஒவ்வொரு பாடலுக்கும் சந்தர்ப்பம் எழுதுற மெத்தட் எப்படின்னு சொன்னால் இப்ப உங்களோட இந்த இந்த இப்ப தந்திக்கிற பாடலுக்கு முந்தின பாடலை பார்க்கணும். முந்தின பாடல்ல வந்து முடிவும் இந்த பாடலை தொடர்ச்சியும் வச்சுதான் அவரு சந்தர்ப்பம் எழுது. அப்ப இப்படி பொன்முடி சூடாமல் மரபுரி தரித்து துறவு கோலத்தோட நீ கானகத்தை நோக்கி வந்தாய், காரணம் யாது என வேடுவ தலைவனான குகன் வினவ, மூத்தவருக்குரிய அரசு என்ற முறைமையிலிருந்து எனது தந்தை தவறிவிட்டார், அதனை காப்பாற்றுவதற்காகவே நான் வந்துள்ளேன் என பரதன் விடையளித்த சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டுள்ளது. இப்படி ஒரு விளக்கமா நாங்க அந்த சந்தர்ப்பம் எழுதணும். இப்ப நிறைய பேரின் சந்தர்ப்பம் மிகும் எப்படி 2 வரி இல்லைன்னா 1 வரியில. இப்ப அப்படி எழுதினா உங்களுக்கு அவடத்துல
ஃபுல் மார்க்ஸ் தருவாங்களா? இவ்விடத்துல போடுறதே 3 கேள்விதான். ஒரு கம்பராமாயணத்துல ஒரு கேள்வி வாருன்னு சொன்னால் பொதுவா 3 கேள்விதான் வழமையா வருது. அப்படி வந்தால் அதுல ஒன்றுக்கு 4 மார்க்ஸ் போடுவாங்க. அப்ப அப்படி 4 மார்க்ஸுக்கு போடுவேன்னு சொன்னால் நீங்க அதை 2 வரைக்கும் எழுதினால் 4 மார்க்ஸும் கிடைக்குமா? நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, கிடைக்காதானே? அப்ப அதுக்குள்ள எழுத மெதட்டிக்குது, அதுல உள்ள ஆன்சர்ஸ் எவ்வளவு எழுதணும்னு நீக்குது. அப்ப அதுக்குத்தான் நான் சொல்லி தந்தேன் உங்களுக்கு. இப்ப அந்த பாடலோட ஃபர்ஸ்டையும் அதுக்கு முந்தின பாடலோட லாஸ்டையும் வச்சுதான் நாங்க இதுக்குள்ள அறிமுகத்தை எழுதணும். இப்ப இந்த பாடலோட சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னு சொன்னால் என்ன? பொன்முடி சூடாமல் மரவுரி தரித்து மைக் மீட் பண்ணுவீங்க எல்லாரும். பொன்முடி சூடாமல், நான் ஆன்சரை சொல்றேன், குயிக்கா எழுதுங்க. முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர், தலைவின புலிஞர் வேந்தன் என்ற பாடலை இச்செயல் இடம்பெறும் சந்தர்ப்பத்தை விளக்குக. அதுக்குரிய ஆன்சர் எழுதுங்க. பொன்முடி சூடாமல், பொன்முடி சூடாமல் மரபுரி தரித்து துறவு கோலத்துடன், பொன்முடி சூடாமல் மரபுரி தரித்து துறவு கோலத்துடன் நீ கானகத்தை நோக்கி வந்ததன் காரணம் யாது? மரவுரி தரித்து துறவு கோலத்துடன் நீ கானகத்தை நோக்கி வந்ததன் காரணம் யாது? நீ வந்ததன் காரணம் யாது என வேடுவ தலைவனான குகன் வினவ, வேடுவ தலைவனான குகன் வினவ, மூத்தவருக்குரிய அரசு என்ற முறைமையிலிருந்து, மூத்தவருக்குரிய அரசு என்ற முறைமையிலிருந்து எனது தந்தை தவறி விட்டார். அதனை காப்பாற்றுவதற்காகவே நான் வந்துள்ளேன். மூத்தவருக்குரிய அரசு என்ற முறைமையிலிருந்து எனது தந்தை தவறி விட்டார். அதனை காப்பாற்றுவதற்காகவே நான் வந்துள்ளேன் என பரதன் விடையளித்த வேளையில் பாடப்பட்டுள்ளது. பரதன் விடையளித்த வேளையில் பாடப்பட்டுள்ளது. ஓகே, இப்படிதான் ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டா சந்தர்ப்பம் எழுதணும். இப்படி எழுதினாத்தான் உங்களுக்கு அதுக்குரிய 4 மார்க்ஸும் ஃபுல்லா வரும். ஓகே, 2வது கேள்வி, புலிஞர் வேந்தன், செங்கனான், தந்தை, மன்னன் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யாவர்? இப்படி கேட்டால் கட்டாயம் நீங்க சும்மா அதுக்குள்ள விடை மட்டும் எழுதுவானம். எழுதினா பிழை, ஃபுல் மார்க்ஸும் இல்லாம போகும். அதுக்குரிய விடை சொன்னது லாஸ்ட் சொல்லுங்க. எது சந்தர்ப்பத்தையா? ஓ மிஸ். ஓகே, ஒரு தரம் தான் செல்லு, இவ்வளவும் பார்க்கணும். பொன்முடி சூடாமல் மரவுரி தரித்து துறவு கோலத்துடன் நீ கானகத்தை நோக்கி வந்ததன் காரணம் யாது என வேடுவ தலைவனான குகன் வினவ, மூத்தவருக்குரிய அரசு என்ற முறைமையிலிருந்து எனது தந்தை தவறி விட்டார். அதனை காப்பாற்றுவதற்காகவே நான் வந்துள்ளேன் என பரதன் விடையளித்த வேளையில் பாடப்பட்டுள்ளது. ஓகே, இப்ப 2வது கேள்வி புலிஞர் வேந்தன், செங்கனான், தந்தை, மன்னன் அப்படி குறிப்பிடப்படுபவங்க யாருன்னு கேட்டிக்குது. இப்படி கேட்டா நாங்க சும்மா அந்த விடையை மட்டும் குகன், பரதன், தசரதன், இராமன் அப்படின்னு எழுதினால் பிழை, மார்க்ஸ் வராது. பவடத்துல நீங்க குறிப்பிட்டு செல்லணும். யாரு? புலிஞர் வேந்தன் சமன். புலிஞர் வேந்தர்ன்னு சொல்ற யாருக்கு? குகன். குகன். ஓகே, செங்கனான், பரதன். பரதன். தந்தை தசரதன். ஓகே, மன்னன் ராமன். ராமன். ஓகே, இந்த அப்படி ஆன்சரை சரியா எழுதணும். புலிஞர் வேந்தன் சமன் குகன், செங்கனான் சமன் பரதன், தந்தை சமன் தசரத சக்கரவர்த்தி, மன்னன் சமன் இராமன். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். 3வது, பரதன் மீது குகன் கொண்ட மதிப்பு எவ்வாறு புலப்படுகின்றது? இவ்விடத்துல நான் பெய்து கொண்டு அதிலே சொன்ன விஷயத்த ரிட்டர்ன் எழுத வேண்டிய தேவையில்லை. எப்படி என்ன பரதன் மீது கொண்ட மதிப்பு பின்வருமாறு காட்டப்பட்டது அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இவ்விடத்துல இது 12 மார்க்ஸுக்குரியது.
பீல வந்து நாங்க என்ன கேட்டீங்களோ அதுக்குரிய ஆன்சரை மட்டும் எழுதினா போதும். பீல வந்து இந்த பரதன் மீது குகன் கொண்ட மதிப்பு எப்படி காட்டப்பட்டீங்கன்னு சொன்னால், வலிமை மிக்க உயர்ந்த தோள்களை உடைய பரதனே என அவரது சிறப்பை கூறுகின்ற வேளையில் அவன் மீது கொண்ட மதிப்பு புலப்படுத்தப்படுறத பார்க்கலும். ஒரு மதிப்பின் காரணமாகத்தான் அப்படி சொல்ற. அடுத்தது வந்து தந்தையார் தவறிவிட்ட அந்த நீதி முறைமையை வந்து காப்பாத்தி முறைப்படி அரச வேண்டிய அந்த யாரு கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அதை திரும்ப கொடுக்கறதுக்காக வேண்டி ராமனை வந்து அழைச்சி கொண்டு செல்லத்துக்காக வந்துள்ளேன் என பரதன் விடையளிப்பதனூடாகவும் அவன் மீது கொண்ட அந்த மதிப்பு வெளிப்படுத்தப்படுறத பார்க்கலும். சோ அப்ப இந்த ரெண்டு விஷயம் தான் இதுல வரும். ஒன்று என்ன, வலிமை மிக்க உயர்ந்த தோள்களை உடைய பரதனே என, வலிமை மிக்க உயர்ந்த தோள்களை உடைய பரதனே என, வலிமை மிக்க உயர்ந்த தோள்களை உடைய பரதனே என, வலிமை மிக்க உயர்ந்த தோள்களை உடைய பரதனே என அவரது சிறப்பை கூறுகின்ற வேளையில் வலிமை மிக்க உயர்ந்த தோள்களை உடைய பரதனே என அவரது சிறப்பை கூறுகின்ற வேளையில் அவன் மீது கொண்ட மதிப்பு புலப்படுத்தப்படுகின்றது. அவன் மீது கொண்ட மதிப்பு புலப்படுத்தப்படுகின்றது. அடுத்தது, தந்தையார் தவறிவிட்ட நீதி முறைமையினை காப்பாற்றி, தந்தையார் தவறிவிட்ட நீதி முறைமையினை காப்பாற்றி முறைப்படி அரசாள வேண்டிய ராமனை, முறைப்படி அரசாள வேண்டிய ராமனை திரும்ப அழைத்து கொண்டு செல்வதற்காக வந்துள்ளேன் என, முறைப்படி ஆள வேண்டிய ராமனை திரும்ப அழைத்து கொண்டு செல்வதற்காக வந்துள்ளேன் என பரதன் விடையளிப்பதனூடாகவும் அழைத்து கொண்டு செல்வதற்காக வந்துள்ளேன் என பரதன் விடையளிப்பதனூடாகவும் அவன் மீது கொண்ட மதிப்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. பரதன் விடையளிப்பதனூடாகவும் அவன் மீது கொண்ட மதிப்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த ரெண்டாவத பார்ப்போம். என்பன சொல்லி இரும்பு அண மேனியர் என்ற பாடல். என்பன சொல்லி இரும்பு அண மேனியர் விண்பனை வில்லினன் மல்லுயர் தோன் என்பனும் நின்றனன். இந்த பாடல்ல வந்து பார்த்தோம் சொன்னால், அதுல முதலாவது கேள்வி கேட்டீங்குது, இச்செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தை குறிப்பிட்டு விளக்குக. இப்ப இந்த பாடல் எவ்விடத்துல வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்ப அந்த கங்கையில வந்து வடகரையில பரதனோடு நிக்கக்கூடிய அந்த சுமந்திரன் வந்து கங்கையிட தென்கரையில வந்து வேடுவ படையோட நிக்கக்கூடிய அந்த வேடுவ தலைவனான குகனை பத்தி பரதனுக்கு வந்து சொல்லு. அப்ப அந்த டைம்ல தான் இந்த பாடல் வந்து பாடப்பட்டது. அதாவது கங்கையிட வடகரையில பரதனோடு நிக்கக்கூடிய சுமந்திரன் வந்து கங்கையிட தென்கரையில வந்து வேடுவ படையோட நிக்கிறான். யாரு? வேடுவ தலைவனான குகன். அப்ப அப்படி வந்து தென்கரையில நிக்கக்கூடிய அந்த வேடுவ தலைவனான குகனை பத்தி பரதனுக்கு கூறிய வேளையில தான் இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்குது. ஓகே, அப்ப அதை எப்படி எழுதுற? இச்செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தை குறிப்பிட்டு விளக்கு. ஆன்சர், கங்கையின் வடகரையிலே, கங்கையின் வடகரையிலே பரதனோடு நிற்கின்ற சுமந்திரன், கங்கையின் வடகரையிலே பரதனோடு நிற்கின்ற சுமந்திரன், சுமந்திரன் கங்கையின் தென்கரையிலே, கங்கையின் வடகரையிலே பரதனோடு நிற்கின்ற சுமந்திரன், கங்கையின் தென்கரையிலே
கங்கையின் தென்கரையிலே வேடுவ படையுடன் நிற்கின்ற வேடுவ தலைவனான குகனை பற்றி கங்கையின் தென்கரையிலே வேடுவ படையுடன் நிற்கின்ற வேடுவ தலைவனான குகனை பற்றி பரதனுக்கு கூறிய வேளையில் பாடப்பட்டுள்ளது. வேடுவ தலைவனான குகனை பற்றி பரதனுக்கு கூறிய வேளையில் பாடப்பட்டுள்ளது. ஓகே, இதுல 2வது கேள்வி பார்ப்போம். இச்செய்யுளில் குகன் பற்றி கூறப்பட்டுள்ளவற்றை விளக்குக. குகன் பத்தி என்னன்னு சொல்லிக்குது, யாரு சொல்லும்? இந்த செய்யுள்ள குகன் உண்டு என்ன? வலிமை மிக்க பெரிய வில்லை உடையவன். எஸ், வெரி குட். அது உண்டு. வேற? மட்போரில் சிறந்த தோள்களை உடையவன். எஸ், வெரி குட். அடுத்தது? வாட்போர்ல சிறந்த வீரனாகிய ராமனுக்கு அன்பு கொண்டவன். எஸ், வேற? இருமினை போன்ற உடம்பினை உடைய வேடர்களின் தலைவன். எஸ், ஓகே. இதுதான் குகன் பற்றி கூறப்பட்டுள்ள விஷயங்கள். பதெழுதினா சரி. ஒன்னென்ன? வலிமையான கட்டமைந்த வில்லை உடையவனாக குகன் காட்டப்பட்டுள்ளான். அடுத்தது, மட்போரில் சிறந்து விளங்குகின்ற தோள்களை உடையவனாக குகன் காட்டப்பட்டுள்ளான். அடுத்தது, வால் போரிலே சிறந்த வீரனான ராமனது நண்பனாக குகன் காட்டப்பட்டுள்ளான். வால் போர்ல சிறந்த வீரன் இவன் அல்ல, வால் போர்ல சிறந்த வீரன் ராம். அந்த ராமனுடைய நண்பனாகத்தான் குகன் காட்டப்படுது. வால் போரிலே சிறந்த வீரனான ராமனது நண்பன். அடுத்தது, இரும்பு போன்ற உறுதியான உடலை உடையவன். ஓகே, இப்படி இந்த விஷயத்த எழுதினீங்கன்னு சொன்னா சரி. அதோட உங்களுக்கு ஒரு 2 பாடலுக்கு மாறி உங்களுக்கு இந்த பாடல் வரிகளை எடுத்து காட்டலும். இதனை இந்த வரியினூடாக காட்டலாம்னு சொல்லி எல்லாத்துக்கும் மேல ஒரு 2 விஷயத்துக்கு பாடல் வரியை குறுக்கேலும். ஓகே, அடுத்த கேள்வி. வால்வீரன் அன்பன் அரியேறு தேர்வல்லான் என குறிப்பிடுவோர் யார்? வால்வீரன் யாரு? ராமன். அரியேறு? பரதன். தேர்வல்லான்? சுமந்திரன். அன்பன்? குகன். ஓகே, இப்படி கட்டாயம் யார் யாருன்றத குறிப்பிட்டு சொல்லுங்க. அப்படி சும்மா விடை மட்டும் எழுதிட்டு வரவானம், ஒரு மார்க்ஸும் இல்லாம போ. வால்வீரன் சமன் ராமன், அரியேறு சமன் பரதன், தேர்வல்லான் சமன் சுமந்திரன், அன்பன் சமன் குகன். டீச்சர், அரியேறு பரதனா? எஸ், பரதன். ஓகே, அடுத்தது பாப்போம். தியரியில அது ஃபுல்லா விளங்கப்படுத்துறதுதான். ஓகே, நான் ரிட்டர்ன் சொல்றேன். வால்வீரன் சமன் ராமன், அரியேறு சமன் பரதன், தேர்வல்லான் சமன் சுமந்திரன், அன்பன் சமன் குகன். ஓகே, நான் இந்த இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்ததுக்கு பிறகு லாஸ்ட்டுக்கு ஒரு ஷோர்ட்டா கம்பராமாயணம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை ஒரு கதை மாதிரி ஒரு ஷோர்ட்டா சொல்லுவேன். லாஸ்ட் வரை இருங்க எல்லாரும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். இச்செய்யுளில் கையாளப்பட்டுள்ள அணிகளை குறிப்பிட்டு விளக்குக. ஓகே, என்ன அணிகள் கையாளப்பட்டிருக்குது? ஓமை அணி. எஸ், உவமை அணி தான் கையாளப்பட்டிருக்குது. 1 இருக்குதா, அல்ல 2 இருக்குதா, 3 இருக்குதா, எத்தனை? 2 இருக்கு.
எஸ், உவமை அணி 2 இருக்குது. அப்ப உவமை அணி 1 ஃபர்ஸ்ட் போட்டு வரி எடுத்து காற்று எப்படி மேற்கூறியில இரும்பு அண மேனியர் என்ற வரியினூடாக உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது வேடுவர்கள மேனிக்கு இரும்பினை ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். வேடுவர்களது மேனிக்கு இரும்பினை ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். உவமானம் இரும்பு, உவமேயம் வேடுவர் மேனி, பொதுத்தன்மை வலிமை. உவமை அணி 1 மேற்கூறில இரும்பு அண மேனியர் என்ற வரியினூடாக உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது வேடுவர்களது மேனிக்கு இரும்பினை ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். உவமானம் இரும்பு, உவமேயம் வேடுவர் மேனி, பொதுத்தன்மை வலிமை. ஓகே, அடுத்தது உவமை அணி 2. அது என்ன? அரியேறு அன்ன. அரியேறு அன்ன என்ற பாடலடியில் பரதனுக்கு ஆண் சிங்கத்தினை ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். அரியேறு அன்ன என்ற வரியினூடாக உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது பரதனுக்கு ஆண் சிங்கத்தினை ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். உவமானம் ஆண் சிங்கம், உவமேயம் பரதன், பொதுத்தன்மை வலிமை. ஓகே, கிளியரா? எழுதேல்மா எல்லாரும்? ஓகே, எல்லாம் குயிக்கா நோட் பண்ணிட்டு போங்க, அதுக்கு பிறகு எழுதுங்க. ஓகே, அடுத்தது நாங்க 3வது எதிர்பார்க்கை பார்ப்போம். என்று எழுந்த தம்பியோடும் எழுகின்ற காதலோடும். என்று எழுந்த தம்பியோடும் எழுகின்ற காதலோடும் இந்த பாடல் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. ஓகே, அப்ப இந்த பாடல் பார்த்தோம்னு சொன்னால், என்று எழுந்த தம்பியோடும் எழுகின்ற காதலோடும் என்று எழுந்து சென்றது என குளிர் கங்கை கரை நின்றவனை நோக்கினான் திருமேனி நிலை உணர்ந்தான் துன்றோர் கருநரம் குஞ்சி ஐநர்கோன் துன் என்றான். அதாவது இந்த பாடல் நாங்க பாக்குற டைம்ல என்ன விஷயம்னு சொன்னால், பரதன் கங்கைட வடகரைய அடைகிற வேலையில அவனை பார்த்து குகன் தான் எண்ணியவற்றுக்கும் தற்போதைய அவனுடைய அந்த நிலைக்கும் உள்ள மாறுபாட்டை கண்டு குகன் திடுக்குற்ற நின்ற வேலையில பாடப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். அதாவது பரதன் கங்கைட வடகரை அடைத அந்த வேலையில அவனை பார்த்து குகன் தான் எண்ணியவற்றுக்கும் அவன் அந்த தற்போதைய அவன நிலையும் அவன் நினைச்ச எப்படி இவர் இதா இருப்பாரு அப்படின்னு சொல்லி, ஆனா அவன் அப்படி இருக்கல்ல. ஆகவே குகன் தான் எண்ணியவற்றுக்கும் தற்போதைய அவனது நிலைக்கும் உள்ள அந்த மாறுபாட்டை கண்டு குகன் அப்படியே திடுக்கிட்டு நின்ற வேளையில் பாடப்பட்ட பாடல் தான் இந்த என்று எழுந்த தம்பியோடும் என்ற பாடல். ஓகே, அதை எழுதிக்கோங்க. பரதன் கங்கையின் வடகரை அடைகின்ற வேளையில் பரதன் கங்கையின் வடகரையை அடைகின்ற வேளையில் அவனை பார்த்து குகன் தான் எண்ணியவற்றிற்கும் தற்போதைய அவனது நிலைக்கும் மாறுபாடு கண்டு
குகன் திடுக்கிட்டு நின்ற வேளையில் பாடப்பட்டுள்ளது. குகன் திடுக்கிட்டு நின்ற வேளையில் பாடப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போம். இச்செயலில் இடம்பெற்றுள்ள அணிகளை குறிப்பிட்டு விளக்குக. மெயினா உவமை அணி ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஓகே, அந்த உவமை அணி என்ன? குன்று எழுந்து சென்றது என்ன? குன்று எழுந்து சென்றது என்ன? எஸ், வெரி குட். அதாவது குன்று எழுந்து சென்றது என அந்த வரியில தான் உவமை அணி கையாளப்பட்டியது. அப்ப குன்று எழுந்து சென்றது என என்ற பாடலடியில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது பரதனது வலிமை மிக்க தோற்றத்துக்கு மலையினை ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். பரதனது வலிமை மிக்க தோற்றத்திற்கு மலையினை ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். உவமானம் மலை, உவமேயம் பரதனது தோற்றம், பொதுத்தன்மை வலிமை. என்ன விஷயம்? குன்று எழுந்து சென்றது என என்ற வரியில தான் உவமை அணி கையாளப்பட்டிருக்குது. அதாவது பரதனது வலிமை மிக்க தோற்றத்துக்கு மலையினை ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். உவமானம் மலை, உவமேயம் பரதனது தோற்றம், பொதுத்தன்மை வலிமை. உவமானம் மலை, அடுத்த உவமேயம் பரதனது தோற்றம், பொதுத்தன்மை வலிமை. ஓகே, அடுத்த கேள்வி போவோம். தம்பி தம்பி எயினர்கோன் நின்றவன் என்போர் யார்? நின்றவன் என்று வரணுமா? இடத்துல தம்பி எயினர்கோன் நின்றவன் இப்படி வரணுமா? அவரத்துல டைப் மிஸ்டேக் ஒண்டிக்குது, சின்ன நிதாரவனை அப்படின்றது நின்றவன். தம்பி எயினர்கோன் நின்றவன். ஓகே, யார் யாரு சொல்லும் பாக்கம். தம்பி என்று சொல்றது யாரு? சத்துருக்கன். எஸ். எயினர்கோன் வேடன் என்று சொல்லப்படாது, குகன் என்று தான் சொல்லணும். நின்றவன் பரதன். எஸ், பரதன். ஓகே, அப்ப கட்டாயம் அது யார் யார்? தம்பி சமன் சத்துருக்கன், எயினர்கோன் சமன் குகன், நின்றவன் சமன் பரதன். ஓகே, அடுத்த எதிர்பார்க்கை பாடல் தான் இந்த 4வது. வட்கலை உடையானை மாசு அடைந்த மெய்யானை. ஓகே, இந்த செய்யுள் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னால், அதாவது இப்ப நல்ல மரபுரி ஆடையோட புழுதி படிந்த மேனியோட கங்கையிட வடகரையில நிக்கக்கூடிய அந்த பரதண்ட தோற்றத்தை அப்படி பார்த்த குகன்
அவனை கண்ட சீர்க்கே அப்படி கண் கலங்கி செயலற்று நின்ற வேளையில பாடப்பட்ட பாடல் தான் இந்த வட்களை உடையானை மாசடைந்த மெய்யான் என்ற பாடல் பாடப்பட்ட சந்தர்ப்பம். அதாவது மரபுரி ஆடையோட புழுதி படிந்த மேனியோட அந்த கங்கைட வடகரையில நிக்கக்கூடிய அந்த பரதண்ட தோற்றத்தை யாரு குகன் கண்ட சீருக்கு குகனுடைய கண்ணெல்லாம் கலங்கி செயலற்று நின்ற வேளையில பாடப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். ஓகே, அதுல எழுதுங்க. மரபுரி ஆடையுடன் புழுதி படிந்த மேனியுடன் புழுதி படிந்த மேனியுடன் கங்கையின் வடகரையிலே நிற்கின்ற தலைவன் யாரு? குகன். இப்ப குகன் பற்றி கூறப்பட்ட விஷயமும் அல்லது குகனுடைய சிறப்பு எடுத்தாலும் இருவரும் இரும்பினை ஒத்த வலிமையான பண்ணுங்க. ஓகே, சந்தர்ப்பம் எழுதுங்க. மரபுரி ஆடையுடன் புழுதி படிந்த மேனியுடன் கங்கையின் வடகரையிலே நிற்கின்ற பரதனுடைய தோற்றத்தினை பார்த்து குகன் கலங்கி செயலற்று நின்ற வேளையில் பாடப்பட்டுள்ளது. குகன் கலங்கி செயலற்று நின்ற வேளையில் பாடப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். ரெண்டாவது, அணியினை குறிப்பிட்டு விளக்குக. ஓகே, இதுல என்ன அணி இருக்குது? உவமை அணி. எஸ், வரி. நல்கலையில் மதி என்ன? ஓகே, அதாவது அப்ப உபமை அணி கையாளப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு, அதாவது நற்கலையில் மதியன்ன நகை இழந்த முகத்தானை என்று மேற்கோள் எழுதணும். நற்கலையில் மதியன்ன நகை இழந்த முகத்தானை என்ற பாடலடியில் பரதனது ஒளி இழந்த முகத்திற்கு 32 கலைகளையும் இழந்த சந்திரனை ஒப்பிட்டு கூறியுள்ளார். என்ன விஷயம்? பரதனது ஒளி இழந்த முகத்திற்கு 32 கலைகளையும் இழந்த சந்திரனை ஒப்பிட்டு கூறியுள்ளார். கலைகளையும் இழந்த சந்திரனை ஒப்பிட்டு கூறியுள்ளார். உபமானம் ஒளி இழந்த சந்திரன், உபமேயம் பரதனது முகம், பொதுத்தன்மை இழத்தல். ஓகே, ஷுவர். அதாவது ஃபர்ஸ்டுக்கு உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அடுத்ததா மேற்கோள் நற்கலையில் மதியன்ன நகை இழந்த முகத்தான் என்று எடுத்து காட்டணும் வரிய என்ற பாடலடியில உவமை அணி கையாளப்பட்டிருக்குது. அதாவது பரதனது ஒளி இழந்த முகத்திற்கு 32 கலைகளையும் இழந்த சந்திரனை ஒப்பிட்டு கூறியுள்ளார். உபமானம் ஒளி இழந்த சந்திரன், உபமேயம்
பரதனது முகம் பொதுத்தன்மை இழத்தல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இச்செயலில் யாரை பற்றி எவ்வாறு கூறுகின்றது? யாரை பத்தி சொல்லிக்குது? பரதன். Yes. பரதனை பற்றி. அப்ப நாங்க கட்டாயம் இடத்துல சொல்லணும் யாரை பற்றி எவ்வாறு கூறுகின்றதுன்னு கேள்வி. கேள்வி நல்லா வாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்டுக்கு பரதனை பற்றி என்று போட்டுட்டு எவ்வாறு என்று போட்டுட்டு ஒன்று மரபுரி ஆடையை தரித்தவனாக காட்டப்பட்டுள்ளார். அடுத்தது புழுதி படிந்த மேனியுடையவனாக காட்டப்பட்டுள்ளான். அடுத்தது 32 கலைகளையும் இழந்த சந்திரன் போன்று ஒளி இழந்த முகத்தினையுடையவனாக காட்டப்பட்டுள்ளான். அடுத்தது கல்லை கனிந்து உருகும்படி வருந்துகின்ற துயரத்தினையுடையவனாக காட்டப்பட்டுள்ளான். ஓகே, அப்ப ஃபர்ஸ்டுக்கு என்ன? பரதனை பற்றி என்று போட்டு எவ்வாறு என்று போட்டு எழுதும் கொண்டு மரபுரி ஆடையை தரித்தவன். மரபுரி ஆடையை தரித்தவன். அடுத்த விஷயம் புழுதி படிந்த மேனியை உடையவன். உங்களுக்கு வேண்டாம் இவ்விடத்துல பாடல் வரிகளையும் இன்க்ளூட் பண்ணலாமா? ஒரு 2-3 விஷயத்துக்கு பாடல் வரி இன்க்ளூட் பண்ணேலும் எல்லாத்துக்கும் இல்லாம ஒரு 2 விஷயத்துக்கு. புழுதி படிந்த மேனியுடையவன். அடுத்தது 32 கலைகளையும் இழந்த சந்திரன் போன்று ஒளி இழந்த முகத்தினை உடையவனாக காட்டப்பட்டுள்ளான். 32 கலைகளையும் இழந்த சந்திரன் போன்று ஒளி இழந்த முகத்தினை உடையவனாக காட்டப்பட்டுள்ளான். அடுத்தது கல்லே கனிந்து உருகும்படி வருந்துகின்ற துயரத்தினையுடையவனாக காட்டப்பட்டுள்ளான். கல்லே கனிந்து உருகும்படி வருந்துகின்ற துயரத்தினையுடையவனாக காட்டப்பட்டுள்ளான். கல்லே கனிந்து உருகும்படி வருந்துகின்ற துயரத்தினையுடையவனாக காட்டப்பட்டுள்ளான். ஓகே, அடுத்த சாய்ஸ்ல உள்ளதான் என் புகழ்கின்றது ஏழை ஏனோன் இரவி என்பான் தன் புகழ் கற்றை மற்ற ஒளிகளை தவிர்க்குமா போல் மண்புகழ் பெருமை துங்கள் உன் புகழாக்கி கொண்டாய். அதாவது 36வது பாடல்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப இந்த பாடல் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பம் பார்த்தோம்னு சொன்னால், இப்ப அந்த பரதன் கூறின அந்த வார்த்தைகளை கேட்டு அவரிடத்துல இப்ப இவருக்கு ஒரு அன்பெல்லாம் நல்லா கூடிட்டு, அப்படியான அந்த பரதன் வார்த்தைகளை கேட்டதே அவரிடத்துல அன்பெல்லாம் கூடி தன்னடக்கமாக நின்ற குகன் அவனுடைய அந்த பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி பாராட்டிய வேளையில தான் இந்த பாடல் பாடப்பட்டது. அதாவது இப்படி உன் புகழாக்கி கொண்டாய் என்ற வரியில எங்களுக்கு விளங்குதானே, உன் புகழாக்கி கொண்டாய். அப்ப அவன் அந்த பெருமை எல்லாத்தையும் பாராட்டி இவர் சொல்றாரு. ஓகே, எழுதுங்க.
என் புகழ்கின்றது ஏழையினோ நிரவி என்பான்ற பாடல்ல முதலாவது கேள்வி, பாடல் இடம்பெறும் சந்தர்ப்பம், பரதன் கூறிய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்கு எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு விஷயம் இன்க்ளூட் பண்ணலாம். ஏனென்றால் கம்பராமாயணம் புகப்படலத்திலே என்று போட்டு கமா போட்டு இந்த விஷயத்தை எல்லாத்திலையும் முன்னுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் கிளாஸ் வந்தவங்களே சொல்லி கொடுத்தேன். அப்படி உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டுக்கோட அந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலுமா? இப்போ ஒவ்வொரு டைம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ற டைமுக்கு கம்பராமாயணம் புகப்படத்திலே என்று போட்டு கமா போட்டு எழுதி ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுல? சந்தர்ப்பம் எழுதுற டைமுக்கு. இதுல வந்து உங்களுக்கு எழுதலும் கம்பராமாயணம் புகப்படத்திலேன்னு போட்டு கமா போட்டு பரதன் கூறிய வார்த்தைகளை கேட்டு, பரதன் கூறிய வார்த்தைகளை கேட்டு பரதன் கூறிய வார்த்தைகளை கேட்டு அவரிடத்தில் அன்பு மேலோங்கி, அவரிடத்தில் அன்பு மேலோங்கி தன்னடக்கமாக நின்ற குகன், அவரிடத்தில் அன்பு மேலோங்கி தன்னடக்கமாக நின்ற குகன் அவனது பெருமைகளை பாராட்டிய வேளையில் பாடப்பட்டுள்ளது. பரதன் கூறிய வார்த்தைகளை கேட்டு அவரிடத்தில் அன்பு மேலோங்கி தன்னடக்கமாக நின்ற குகன் அவனது பெருமைகளை பாராட்டிய வேளையில் பாடப்பட்டுள்ளது. அவனது பெருமைகளை பாராட்டிய வேளையில் பாடப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்த கேள்வி, இச்செய்யுளில் இடம்பெற்றுள்ள அணிகளை குறிப்பிட்டு விளக்குக. ஓகே, இந்த செய்யுள் எந்த அணிகள் கேளப்பட்டிருக்குது? உவமை உருவகம். எஸ், உருவக அணி எது? புகழ் கற்றை புகழ். என்ற வரியில். எஸ், ஓகே, சரி. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உருவக அணி என்று போட்டு மேற்கூறிக்குள்ள புகழ் கற்றை என்ற வரியில வந்து உருவக அணி கையாளப்பட்டுள்ளதனை குறிப்பிடலாம். அதாவது புகழாகிய ஒளி தொகுதி என கம்பர் உருவகித்து கூறியுள்ளார். மேற்கூறியில புகழ் கற்றைன்னு கொடுத்துட்டு என்ற தொடரில் காட்டப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது கம்பர் புகழாகிய ஒளி தொகுதி என உருவகித்து கூறியுள்ளார். ஓகே, இப்ப நான் உவமை அணி எழுத உங்களுக்கு டைம் தாரேன். அதுல நீங்க உவமை அணி எழுதி காட்டணும். ஒவ்வொருத்தரா ரீட் பண்ணணும். 5 பேருக்கு வந்து சான்ஸ் தருவேன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து உவமை அணி கையாளப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அதுல வரி எடுத்து காட்டி, இப்படி தன் புகழ் கற்றை மற்றை ஒளிகளை தவிர்க்குமா போல் என்ற பாடலடியில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது மற்றைய கோள்களின் ஒளிகளை அடக்கி மேலே செல்லுகின்ற சூரியனை ஏனைய அரசனது புகழ்களை எல்லாம் அடக்கி மேல் செல்லுகின்ற பரதனுக்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். உபமானம் மற்றைய கோள்களின் ஒளிகளை எல்லாம் கீழ்ப்படுத்தி மேல் செல்லுகின்ற சூரியன். உபமேயம் சூரிய குலத்து அரசர்களது புகழ்களை எல்லாம் கீழ்ப்படுத்தி மேல் செல்லுகின்ற பரதன். பொதுத்தன்மை
கீழ்ப்படுத்தி மேல் செல்லுதல். ஓகே, இன்னொரு தரம் சொல்றேன், விளங்காட்டி கேளுங்க. மேற்கோள் அந்த வரிய சொல்ற எப்படி? தன் புகழ் கற்றை மற்றை ஒளிகளை தவிர்க்குமா போல் என்ற பாடலடியில உபமை அணி கையாளப்பட்டுள்ளது. கொடுத்துட்டு, அதாவது மற்றைய கோள்களின் ஒளிகளை அடக்கி மேலே செல்லுகின்ற சூரியனை ஏனைய அரசனது புகழ்களை எல்லாம் அடக்கி மேல் செல்லுகின்ற பரதனுக்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார். உபமானம் மற்றைய கோள்களின் ஒளிகளை எல்லாம் கீழ்ப்படுத்தி மேல் செல்லுகின்ற சூரியன். உபமேயம் சூரிய குலத்து அரசர்களது புகழ்களை எல்லாம் கீழ்ப்படுத்தி மேல் செல்லுகின்ற பரதன். ஓகே, பேசுற கிளியரா விளங்கு தானே எல்லாருக்கும்? ஓ டீச்சர். ஓகே, எழுதேல்மா. டைம் தாரேன், 5 minutes. அதுக்குள்ள எழுதணும். விளங்காதவங்கன்னா கேளுங்க, நான் ரிட்டர்ன் சொல்றேன். பேசுறது விலங்கல்ல, நிறைய இடத்துல மலையாள கவரேஜ் இல்ல போல. நான் இன்னொரு தரம் சொல்லேன், இது லாஸ்டா சொல்றேன், இதெல்லாம் விலங்கு எடுத்துக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்டுக்கு பாடல் வரி சொல்லு, தன் புகழ் கற்றை மற்றை ஒளிகளை தவிர்க்குமா போல் என்ற பாடலில உபமை அணி கையாளப்பட்டுள்ளது என்று கொடுத்துட்டு, அதாவது மற்றைய கோள்களின் ஒளிகளை, அதாவது மத்த அந்த கோளோட ஒளி எல்லாத்தையும் அடக்கி கொண்டு ஃபெஸ்டோட ஒளிதார மாதிரி ஆதிக்கிற சூரியன், அது மாதிரி அடுத்த எல்லா அரசர்களோட புகழ்கள் எல்லாத்தையும் அடக்கி மேலுக்கு போகுதாம் பரதண்ட சிறப்பு, பரதண்ட புகழ் அப்படின்னு தான் இவத்துல சொல்லப்படுது. அதாவது மற்றைய கோள்களின் ஒளிகளை எல்லாம் அடக்கி மேலே செல்லுகின்ற சூரியனை ஏனைய அரசனது புகழ்களை எல்லாம் அடக்கி மேல் செல்லுகின்ற பரதனுக்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். உபமானம் மற்றைய கோள்களின் ஒளிகளை எல்லாம் கீழ்ப்படுத்தி மேல் செல்லுகின்ற சூரியன். உபமேயம் சூரிய குலத்து அரசர்களது புகழ்களை எல்லாம் கீழ்ப்படுத்தி மேல் செல்லுகின்ற பரதன். பொதுத்தன்மை கீழ்ப்படுத்தி மேல் செல்லுதல். ஓகே, நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணினத எழுதி ரீட் பண்ணுங்க என்றுதான் சொன்னேன். எழுதி நம்மளுக்கு ரீட் பண்ணிலும். மிஸ் ரீட் பண்ணவா? ஓகே, ரீட் பண்ணுங்க. இப்பாடலடியில் ஊமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது
அன்புகள் கற்றை மற்ற ஒலிகளை எல்லாம் தவிர்க்குமாப்போல் என்ற பாடலடியினூடாக உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. மற்றைய கோள்களின் ஒளிகளை அடக்கி மேலே செல்லும் கோள்களை சூரியனை ஏனைய அரசனது புகழ்களை அடக்கி மேல் செல்கின்ற பரதனுக்கு ஒப்பிட்டுள்ளார் கம்பர். இதனை உவமானமூடாக மற்றைய கோள்களின் ஒளிகளை கீழ்ப்படுத்தி மேல் செல்லும் சூரியன், உவமேயம் சூரிய குலத்தின் புகழ்களை எல்லாம் மேல் செல்கின்ற பரதன், பொதுத்தன்மை கீழ்ப்படுத்தி மேல் செல்லுதல். ஓகே சரி, வேற இன்னொருத்தர்? கையாளப்பட்டுள்ளது. தன்புக உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது மற்றைய கோள்களின் ஒளியை அடக்கி மேலே செல்லும் சூரியனை முன்னைய சூரியகுல அரசர்களது புகழ்களை அடக்கி மேல் செல்லும் பரதனுக்கு கம்பர் ஒப்பிட்டுள்ளார். உவமானம் மற்றைய கோள்களின் ஒளியை அடக்கி மேல் செல்லும் சூரியன். உவமேயம் சூரியகுல அரசர்களது புகழை அடக்கி மேல் செல்லும் பரதன். பொதுத்தன்மை கீழ்மைப்படுத்தி செல்லும். எஸ் ஓகே சரி. அடுத்த கேள்விக்கு போவோம். வேற இன்னும் யார் எழுதினவங்க இந்த ரீட் பண்ணுங்க. உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. தன்புகழ் கற்றே மற்ற ஒலிகளை தளிர்க்குமாப்போல் என்ற வரியில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது மற்றைய கோள்களின் ஒளிகளை எல்லாம் அடக்கி மேலே செல்கின்ற சூரியனை ஏனைய அரசனது புகழ்களை எல்லாம் அடக்கி மேல் செல்கின்ற பரதனுக்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். உவமானம் மற்றைய கோள்களின் ஒளிகளை எல்லாம் அடக்கி மேல் செல்கின்ற சூரியன். உவமேயம் சூரிய குலத்து அரசர்களது புகழ்களை எல்லாம் அடக்கி மேல் செல்லும் பரதன். பொதுத்தன்மை கீழ்ப்படுத்தி மேல் செல்லுதல். எஸ் ஓகே குட். அடுத்தது போவோம். 3வது கேள்வி, பரதன் மீது கொண்ட மதிப்பு. ஓகே, அப்ப ஒன்று வந்து உயர்வான நல்ல குணங்களை உடையவன் அப்படின்னு சொல்லி சிறப்பிச்சது வந்து அவன் மீது கொண்ட மதிப்பாக சொல்லேலும். அடுத்தது வந்து வலிமையான தோள்களுடைய பரதனே அப்படின்னு சொல்லி அவனை வந்து சிறப்பிக்கிறதனூடாக அவன் மீது கொண்ட மதிப்பு வந்து காட்டப்படுது. அடுத்ததா வந்து தன்னுடைய அந்த ஒளியால வந்து மற்றைய கோள்களோட ஒளிய வந்து கீழ்ப்படுத்தி மேலே செல்லக்கூடிய சூரியனை போல சூரிய குலத்து அரசர்களது எல்லா புகழையும் உனக்குள் அடக்கிவிட்டா என கூறுவதனூடாகவும் அவன் மீது கொண்ட மதிப்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. ஓகே, இது சொல்றேன், எழுதுங்க. உயர்வான உத்தம குணங்களை உடையவனே என சிறப்பித்தல். ஒன்றென்ன உயர்வான உத்தம குணங்களை உடையவனே என சிறப்பிப்பதனூடாக அவன் மீது கொண்ட மதிப்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. உயர்வான உத்தம குணங்களை உடையவனே என சிறப்பிப்பதனூடாக அவன் மீது கொண்ட மதிப்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. அடுத்தது வலிமையான தோள்களையுடைய பரதனே என சிறப்பிப்பதனூடாகவும் வெளிப்படுத்தப்படுவதனை குறிப்பிடலாம். வலிமையான தோள்களை உடைய பரதனே என சிறப்பிப்பதனூடாகவும் அவன் மீது கொண்ட மதிப்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது எழுதுங்க.
தனது ஒளியினால் மற்றைய கோள்களின் ஒளியினை கீழ்ப்படுத்தி தனது ஒளியினால் மற்றைய கோள்களின் ஒளியினை கீழ்ப்படுத்தி கோள்களின் ஒளியினை கீழ்ப்படுத்தி மேலே செல்லுகின்ற சூரியனைப் போல தனது ஒளியினால் மற்றைய கோள்களின் ஒளியினை கீழ்ப்படுத்தி மேலே செல்லுகின்ற சூரியனைப் போல மேலே செல்லுகின்ற சூரியனைப் போல சூரிய குலத்து அரசர்களது எல்லா புகழையும் உனக்குள் அடக்கிவிட்டாய் என கூறுதல். ஓகே, அடுத்த பாடல் பார்ப்போம். காரென கடிது சென்றான் கல்லிடை பருத்த புல்லின் வாசிலை தடக்கி வள்ளல் வேகி பலி கண்டான் பருமிசை பதைத்து வீழ்ந்தான் பருவரல் பறவை புக்கான். இந்த பாடல் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பம் என்னன்னு சொன்னால், இப்ப அந்த ராமன் பரதன் தங்கின இடத்தை ராமன் தங்கின இடத்தை பாக்குறதுக்கு பரதன் போற. அப்ப ராம தங்கின இடத்தை அந்த பரதன் இடத்தை காட்ட சொல்லி சொல்ற வேடுவ தலைவனான குகன் கிட்ட ராமன் எங்க இரவுல தங்கினேன்னு சொல்லி கேட்டு அந்த தங்கின இடம் எங்கன்னு சொல்லி வேடுவ தலைவனான குகன் கிட்ட கேட்க அந்த வேடுவ தலைவனான குகன் காண்பித்த வேளையில அதை கண்ட பரதன் என்ன துடிதிடுத்து மண்ணில விழுந்து துன்பக்கடல்ல மூழ்கின வேளையில தான் இந்த பாடல் பாடப்பட்ட. ஓகே, எழுதுங்க. கம்பராமாயணம் குகப்படத்திலே இடம்பெறும் இப்பாடலானது இராமன் தங்கிய இடத்தினை வேடுவ தலைவனான குகன் பரதனுக்கு காண்பித்த வேளையில் அதை கண்ட பரதன் துடிதுடித்து மண்ணிலே விழுந்து துன்பக்கடலில் மூழ்கிய வேளையில் பாடப்பட்டுள்ளது. அதை கண்ட பரதன் துடிதுடித்து மண்ணிலே விழுந்து துன்பக்கடலிலே மூழ்கிய வேளையில் பாடப்பட்டுள்ளது.
ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். இச்செயலில் இடம்பெற்றுள்ள அணிகளை குறிப்பிட்டு விளக்குக. ஓகே, இன்னொரு தரம் சொல்றேன். பரதன் அதாவது ராமன் தங்கிய இடத்தினை வேடுவ தலைவனான குகன் பரதனுக்கு காண்பித்த வேளையில் அதை கண்ட பரதன் துடிதுடித்து மண்ணிலே விழுந்து துன்பக்கடலிலே மூழ்கிய வேளையில் பாடப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்ததா இந்த செயல் இடம்பெற்ற அணிகள் பார்த்தோம் என்றால் ஒன்று உருவக அணி கையாளப்பட்டிருக்குது, அடுத்ததா உவமை அணி கையாளப்பட்டிருக்குது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்டுக்கு உருவக அணி என்று போட்டுட்டு மேற்கா குறியில பருவரல் பறவை என்ற வரியின் ஊடாக உருவக அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது பாடலே துன்பமாகிய கடல் என கம்பர் உருவகித்து கூறியுள்ளார். உருவக அணி கையாளப்பட்டுள்ளது. அதுக்கு பிறகு அந்த வரியை சொல்றபடி மேற்கா குறியில பருவரல் பறவை என்ற வரியில உருவக அணி கையாளப்பட்டிருக்குது. அதாவது கம்பர் துன்பமாகிய கடல் என உருவகித்து கூறியுள்ளார். ஓகே, அடுத்ததா இந்த பால் உவமை அணி 2 இருக்குது. அப்ப உவமை அணி 1ன்னு சொல்லி போட்டு எழுதுங்க மேற்கா குறியில. இந்த சிஸ்டத்தை வந்து பிடிச்சுக்கோங்க, எழுதுற மெத்தத்தை. உவமை அணி 1 மேற்கா குறியில கார் என கடிது சென்றார் என்ற பாடலடியில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது பரதனது செல்கைக்கு கார்மேகத்தினை ஒப்பிட்டு கூறியுள்ளார். ஓகே, எல்லாரும் எழுதுங்க. உவமை அணி 1ன்னு சொல்லி போட்டு மேற்கா குறியில கார் என கடிது சென்றான். உவமை அணி 1ன்னு சொல்லி போட்டு மேற்கா குறியில கார் என கடிது சென்றான் என்ற பாடலில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. என்ற வரியில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது பரதனது செல்கைக்கு அதாவது பரதனது செல்கைக்கு கார்மேகத்தினை ஒப்பிட்டு கூறியுள்ளார். பரதனது செல்கைக்கு கார்மேகத்தை ஒப்பிட்டு கூறியுள்ளார். உவமானம் கார்மேகம், உவமேயம் பரதனது செல்கை, பொதுத்தன்மை விரைந்து செல்லுதல்.
உபமானம் கார்மேகம், உபமேயம் பரதனது செல்கை, பொதுத்தன்மை விரைந்து செல்லுதல். ஓகே, அடுத்தது உவமை அணி 2. அது என்ன? வார்மணி புனல் என்ற பாடலில வந்து உவமை அணி கையாளப்பட்டிருக்கிறத பார்க்கலும். அதாவது பரதனது கண்களிலிருந்து சொரிந்த கண்ணீருக்கு முத்துமணியை ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். உபமான முத்துமணி, உபமேயம் பரதண்ட கண்ணீர், பொதுத்தன்மை தூய்மை. உவமை அணி 2 மேற்கோக்குறியில வார்மணி புனல் என்ற பாடலடியில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது பரதனது கண்களில் இருந்து சொரிந்த கண்ணீருக்கு, அதாவது பரதனது கண்களில் இருந்து சொரிந்த கண்ணீருக்கு பரதனது கண்களில் இருந்து சொரிந்த கண்ணீருக்கு முத்துமணியை ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். உபமானம் முத்துமணி, உபமேயம் பரதனது கண்ணீர், பொதுத்தன்மை தூய்மை. ஓகே, இதுல ஒரு விஷயம் என்னென்றால் இதுல வந்து லாஸ்ட் கேள்வி வந்து நிபந்த தோலான் அதெல்லாம் வந்து வேறொரு பாடலோடு டச் ஆகுது. அதுட வந்து வரக்கூடியதல்ல, அந்த 3ஆவதா இன்க்ளூட் ஆவிக்க கேள்வி. நான் இன்னொரு தரம் இதை சொல்றேன். உவமை அணி 2, அதாவது வார்மணி புனல் என்ற பாடலடியில் வந்து உவமை அணி கையாளப்பட்டிருக்குது. அதாவது பரதனது கண்கள் இருந்து சொரிந்த கண்ணீருக்கு முத்துமணியை ஒப்பிட்டு கூறியுள்ளார் கம்பர். உபமானம் முத்துமணி, உபமேயம் பரதனது கண்ணீர், பொதுத்தன்மை தூய்மை. இதுல வந்து 3ஆவது கேள்வியை வெட்டிட்டு இந்த காரண கடிது சென்றாண்டதுல 3ஆவது கேள்வியை வெட்டிட்டு ஒரு கேள்வி எழுதிக்கோங்க. இடத்துல இச்செய்யுளில் புலப்படுத்தப்படும் பரதனது நிலையினை எடுத்து காட்டுக. இச்செய்யுளில் புலப்படுத்தப்படும் பரதனது நிலையினை எடுத்து காட்டுக. இச்செய்யுளில் புலப்படுத்தப்படும் பரதனது நிலையினை எடுத்து காட்டுகன்னு சொல்லி அந்த கேள்வி எழுதிக்கோங்க. அதாவது இந்த காரண கடிது சென்றான் என்ற கேள்விதான் நாங்க இப்ப பார்த்துட்டோம். அதுல இந்த 3ஆவது கேள்வியை வெட்டிட்டு அவடத்துல நான் இப்ப சொல்ற கேள்வியை எழுதிக்கோங்க.
இச்செய்யுளில் புலப்படுத்தப்படும் பரதனது நிலையினை எடுத்து காட்டுக. பரதனது நிலையினை எடுத்து காட்டுக. அது என்ன விஷயம்? அதாவது ராமன் இருந்த அந்த இடத்தை காண்பதற்கு விரைவா அவன் போறான். அப்ப அது பரதனுடைய நிலை காட்டப்பட்டது. அதே மாதிரி ராம தங்கி இடத்தை பார்த்ததும் பூமியில துடிதுடித்து விழுதான். அதே மாதிரி துன்பம் என்று சொல்லக்கூடிய கடல்ல இருக்கிறான். அதே மாதிரி பூமி நனையும்படியாக கண்ணீர் விட்டு அழுதான். பரதனது நிலை என்ன உண்டு? இராமன் இருந்த இடத்தை காண்பதற்கு விரைவாக செல்லுதல், ராமன் தங்கிய இடத்தை பார்த்து பூமியிலே துடிதுடித்து வீழ்தல், ஒன்று இராமன் இருந்த இடத்தை காண்பதற்கு விரைவாக செல்லுதல். அடுத்த விஷயம், இராமன் தங்கிய இடத்தை பார்த்து பூமியிலே துடிதுடித்து வீழ்தல். ஓகே, அடுத்தது துன்பம் எனும் கடலில் இருத்தல். அடுத்த விஷயம், பூமி நனையும்படியாக கண்ணீர் விட்டு அழுதல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். சுற்றத்தார் தேவரோடும் தொலை நின்ற கோசலையை நோக்கி. இந்த பாடல இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பம் பார்த்தோம்னு சொன்னால், இந்த கம்பராமாயணத்துல குகப்படத்துல இடம்பெறக்கூடிய இந்த பாடல நாங்க பார்த்தா, இதுல குகன் கோசலைய பார்த்து குகன்கிட்ட யாருன்னு கேட்கக்கூடிய பாடல் தான் இது. அதாவது உறவினர்களும் தேவர்களும் வணங்கும்படி நின்ற அந்த கோசலையை வணங்கிய குகன் இவர் யார் அப்படின்னு சொல்லி பரதன்கிட்ட கேட்க, பரதன் என்ன செய்யற, கோசலைய குகனுக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல பாடப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். அதாவது சுற்றத்தார் தேவரோடும் தொலை நின்ற என்ற பாடல். ஓகே, எழுதிக்கோங்க. இப்பாடல் இடம்பெறும் சந்தர்ப்பம் யாது? அதில் எழுது. கம்பராமாயணம் குகப்பழத்திலே இடம்பெறும் இப்பாடலானது
தினுசானி மைக் மியூட் பண்ணி வைங்க. ஓகே, கம்பராமாயணம் குகப்படத்திலே இடம்பெறும் இப்பாடலானது உறவினர்களும் தேவர்களும் வணங்கும்படி நின்ற உறவினர்களும் தேவர்களும் வணங்கும்படி நின்ற கோசலையை வணங்கிய குகன் இவர் யார் என பரதனிடம் கேட்க பரதன் கோசலையை குகனுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய வேளையில் பாடப்பட்டுள்ளது. குகன் இவர் யார் என பரதனிடம் கேட்க பரதன் கோசலையை குகனுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய வேளையில் பாடப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்தது இரண்டாவது கேள்வி. கோசலையின் சிறப்புகள் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது? கோசலையின் சிறப்புகள் பார்த்தா உண்டு. உறவினர்களும் தேவர்களும் வணங்கும்படி நின்றவளாக கோசலையின் சிறப்பு காட்டப்படுது. அடுத்தது தசரதண்ட மூத்த பட்டத்து ராணியாக கோசலை காட்டப்பட்டுகிறாள். அதே மாதிரி திருமாடு அவதாரமாகிய இராமனை மகனாக பெற்றெடுத்தவளாக கோசலை காட்டப்பட்டுள்ளாள். ஒன்றென்ன உறவினர்களும் தேவர்களும் வணங்கும்படி நின்றவள். அடுத்தது தசரதண்ட மூத்த பட்டத்து ராணி. அடுத்தது திருமாலின் அவதாரமாகிய இராமனை மகனாக பெற்றெடுத்தவளாக கோசலை காட்டப்பட்டுள்ளாள். திருமாலின் அவதாரமாகிய இராமனை மகனாக பெற்றெடுத்தவளாக காட்டப்பட்டுள்ளாள். ஓகே, அடுத்தது
மூன்று உலகும் ஈன்றான் யார், முன் ஈன்றான் யார்? என்ன ஆன்சர்? மூன்றுலகும் ஈன்றான் பிரம்மன். முன்னின்றான் விஷ்ணு. ஓகே, சரி. விஷ்ணுவோட அவதாரம் எடுத்தவர், சோ அதால விஷ்ணுவை போட்டதோட உங்களுக்கு ராமன் போடுவோம் மேலும் சைட்ல பிராக்கெட்ல. மூன்று உலகும் ஈன்றான் பிரம்மன், முன்னின்றான் விஷ்ணு, பிராக்கெட்ல ராமன் போடுங்க. ஓகே, இந்த சாப்டர் படிக்க எங்களுக்கு ஒரு நாள் போதா, ஆனா நான் உங்களுக்கு ஒரு நாளைக்குள்ள படிக்கக்கூடிய விஷயங்களை மெயின் பண்ணி விடத்துல தந்திக்கிறேன். எனக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிட்டு போயிடுவானா உங்களுக்கு எழுதுற விஷயங்கள் அவடத்துல மிஸ் ஆகும். அதால கொஞ்சம் டைம் தந்து எழுத தந்துட்டு போறேன் இதுல. ஓகே, அடுத்தது லாஸ்டா உள்ளது சுழித்து நீர் வருதுரையாற்றை என்ற பாடல். அதாவது இது என்ன விஷயம்னு சொன்னால், தன்னை சுற்றழிக்கக்கூடிய அந்த சேனையானது நீர் சுழித்து பெருகி வரக்கூடிய அந்த கரை அமைந்த அந்த கங்கை ஆற்றை கடந்துவிட வஞ்சகமான மண்ணாசையை போக்கிய குணத்தால இந்த மன்னனை முன்னர் ஆட்சி புரிந்த அரசர்கள் யாவரையும் தனக்கு கொல கீழ்பட்டவர்களாக ஆக்கி மேம்பட்டு நின்ற பரதன் அந்த நாவாயில் ஏறி போனான் என்றுதான் இவ்விடத்துல சொல்லப்படுது. அதாவது சுருக்கமா பார்த்தா என்ன விஷயம் என்றால், இப்ப வஞ்சகமான மண்ணாசை உள்ளவங்க அப்படியான குணம் ஈக்குது. அப்படியான அந்த மண்ணாசைய போக்கி அந்த குணத்தால இம்மன்னனை முன்னர் ஆட்சி புரிந்த அரசர்கள் எல்லாரையும் முன்னுக்கு ஆட்சி செஞ்சவங்க எல்லாரையும் கீழ்படுத்திட்டு அவன் மேன்மை அடைந்தவனாக பரதனைத்தான் சொல்லிக்குது. பரதன் மேன்மை அடைந்தவனாக அப்படியே நாவாயில் ஏறி போனான்னுதான் இந்த பாடல் கூறப்படுது. அதுதான் இவ்விடத்துல மேலேறினான் ஏறினான் என்று சொல்லப்படுது. பாடத்துல ஒரேறினான் படகுல ஏறுறத சொல்றது, மத்தது மேன்மை அடைந்தத சொல்றது. அதாவது பாடல லாஸ்ட் பாரு, மேலேறினான் தானும் ஏறினான் அப்படின்னு தான் பாடல் முடியும். பாடத்துல என்ன விஷயம் என்றால், மடக்கணியின கையாளப்பட்டிருக்கிறத பாக்கியலும். அதாவது மேலேறினான் என்று சொல்றது அவன் மேன்மை அடைந்தவனாக அந்த பரதன் அதுல ஏறினான்னு தான் சொல்லப்படுது. ஒன்று மேலேறினான் மேன்மை அடைந்தத சொல்றது, மத்தது படகுல ஏறுறத சொல்றது. ஓகே, இப்ப இதுல பரதனுடைய சிறப்பு காட்டப்படுது. பரதன் சேனையோட ஏறக்கூடிய காட்சியை வெளிப்படுத்துற பாடத்தான் இது. அதே மாதிரி அவனுடைய அந்த நற்குணத்தால உயர்ந்து நின்ற பரதன் சிறப்பு இந்த பாடல்ல வெளிப்படுத்தப்படுது. மற்ற அரசர்களை விடவும் இதன் மேலோங்கினவனாக காட்டப்பட்டிருக்கிறான். ஓகே, அப்ப இந்த பாடல்ல முதலாவது கேள்வி தரப்பட்டிருக்குது. இப்பாடல் இடம்பெறும் சந்தர்ப்பத்தை விளக்குக. ஓகே, எழுதுங்க. கம்பராமாயணம் புகைப்படத்திலே இடம்பெறும் இப்பாடலானது கம்பராமாயணம் புகைப்படத்திலே இடம்பெறும் இப்பாடலானது பெருஞ்சேனையுடன் இராமனை காண பெருஞ்சேனையுடன் இராமனை காண பெருஞ்சேனையுடன் இராமனை காண கங்கை கரையை வந்தடைந்த பரதன் கங்கை கரையை வந்தடைந்த பரதன்
கங்கை கரையை வந்தடைந்த பரதன் தன் படைகளை திரட்டி கங்கை கரையை வந்தடைந்த பரதன் தன் படைகளை திரட்டி ஒழுங்குமுறையாக கங்கையின் மறுபுறத்தில் அனுப்பிவிட்டு தானும் இறுதியாக படகில் ஏறிய சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டுள்ளது. பரதன் தன் படைகளை திரட்டி ஒழுங்குமுறையாக கங்கையின் மறுபுறத்தில் அனுப்பிவிட்டு தானும் இறுதியாக படகில் ஏறிய சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டுள்ளது. ஓகே. 2வது கேள்வி, இப்பாடலில் இடம்பெறும் அணியினை எடுத்துக்காட்டி விளக்குக. ஓகே, அதாவது இந்த பாடலை நாங்க பாக்குற டைம்ல எந்த அணி கையாளப்பட்டிருக்குது? வடக்கை அணி. ஓகே, வேற அதே மாதிரி உபமை அணியும் இருக்குதானே? அதாவது சுழித்து நீர் வரு துறையாற்றை சூழ்படை சுழித்து நீங்கியதென கல்ல ஆசை அளித்து என்ற வரியில உபமை அணி கையாளப்படுது. அதாவது சுழிகளோடு கூடிய நீர்த்துறை கரையை அமைந்த கங்கை ஆற்றை கடக்கிறது. அத கம்பர் எதுக்கு உவமிச்சு சொல்லிக்கிறாரு? இந்த வஞ்சனைய கடக்கத்த எப்படி சொல்றாரு? சுழிகளோடு கூடிய நீர்த்துறை கரையை அமைந்த கங்கை ஆற்றை கடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த வஞ்சனைய கடக்கத்தை சொல்லிக்கிறாரு. பொதுத்தன்மை நீக்குதல். இதுல உட்கருத்து என்ன விஷயம் என்றால், இப்ப அகப்பட்டவரை மூழ்கடித்து அழித்து விடும் சுழிகளோடு கூடிய நீரை உண்டாக்கி பெருக்கும் பல இறங்கு துறை கரையுடைய கங்கை ஆற்றை கடப்பது போல பல்வேறு சூழ்ச்சிகளையுடைய தன் வாழ்க்கை பாதையையும் பரதன் கடந்து போறான்னுதான் இதுல சொல்லப்படுது. அதாவது அகப்பட்ட ஒருத்தரை இப்படி ஒரு சுழி கம்புட்டன்னு சொன்னால் அவங்க இப்படி அழிஞ்சு போய்த்துடுவாங்க, மூழ்கடிந்து அழிஞ்சு போவாங்க. அத மாதிரி அகப்பட்டவரை மூழ்கடித்து அழித்து விடக்கூடிய சுடிகளோடு கூடிய அந்த நீரை உண்டாக்கி பெருகக்கூடிய பல இறங்கு துறை கரையுடைய அந்த கங்கை ஆத்த கடக்குறது மாதிரி. இப்ப எவ்வளவு கஷ்டம் அந்த கங்கை ஆத்த ஃபுல்லா கடந்து போறது. சுழிகளுக்கும் அப்ப அதெல்லாத்தையும் தாண்டிதான் அதிலிருந்து கடந்து போகும். அது ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை பயணம் வாங்கினாங்க கடந்து போறது ஒரு கஷ்டமான ஒன்றுதான். அப்ப அத மாதிரி இவன் பரதன் பல்வேறு சூழ்ச்சிகளையுடைய அவனுடைய அந்த வாழ்க்கை பாதையையும் பரதன் கடந்து போறான் என்று கம்பரிவிடத்துல சொல்லிக்கிறாரு. கிளியரா? கிளியரா இது எல்லாருக்கும்? மிஸ் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். ஓகே, அதாவது ஓகே ஹானி கிளியர், மத்தவங்க ஓகே. நான் இன்னொரு தரம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த பாடல் அதான் கொஞ்சம் ஹார்டான ஒரு பாடல், தெளிவா விளங்க. அதான் இதை லாஸ்ட் போட்டேன் நான். அப்ப இப்ப ஒரு அகப்பட்ட ஒருத்தரை மூழ்கடித்து அழித்து விடும் சுழிகளோடு கூடிய நீரை உண்டாக்கக்கூடிய பெருகக்கூடிய பல இறங்கு துறை கரையுடையதான் கங்கை ஆறு. இப்ப எவ்வளவு கஷ்டம் அதால கடந்து போறது. சுழி இருக்கும், அதே மாதிரி ஆயிலிருந்து தப்பிச்சு போகணும், அதே மாதிரி பல இறங்கு துறை கரை இருக்குது, அதெல்லாத்தையும் தாண்டிதான் போகணும். அதெல்லாத்தையும் தாண்டிதான் அந்த கங்கை கரையை கடந்து போகணும். அது மாதிரி பரதன் அவனுடைய பல சூழ்ச்சிகளையுடைய அவனுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை அவன் கடந்து போறான்னு சொல்லப்படுது. விளங்கினா?
ஓகே, இதுவும் விளங்காட்டி அவ்வளவுதான். நான் நல்லா லேசாக்கி சொல்லி தந்தேன். ஓகே, அப்ப இப்ப இதை எப்படி எழுதுற? ஃபர்ஸ்டுக்கு கொடுங்க. உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அட்ட மேற்கோக்குறியில கொடுக்கணும். சுழித்து நீர்வரு துறை ஆற்றை சூழ்படை என்ற வரியினூடாக உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. அதாவது 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 அகப்பட்டவரை மூழ்கடித்து அழித்துவிடும். அதாவது அகப்பட்டவரை மூழ்கடித்து அழித்துவிடும் சுழிகளோடு கூடிய நீரை உண்டாக்கி. அகப்பட்டவரை மூழ்கடித்து அழித்துவிடும் சுழிகளோடு கூடிய நீரை உண்டாக்கி. சுழிகளோடு கூடிய நீரை உண்டாக்கி பெருகும் பல இறங்கு துறை கரையுடைய கங்கை ஆற்றை கடப்பது போல. பல இறங்கு துறை கரையுடைய கங்கை ஆற்றை கடப்பது போல. கங்கை ஆற்றை கடப்பது போல பல்வேறு சூழ்ச்சிகளையுடைய தன் வாழ்க்கை பாதையை பரதன் கடந்து செல்கிறான் என்று. கடப்பது போல பல்வேறு சூழ்ச்சிகளுடைய தன் வாழ்க்கை பாதையையும் பரதன் கடந்து செல்கிறான் என்று. பரதன் கடந்து செல்கிறான் என்று கம்பர் உவமித்து கூறியுள்ளார். உவமானம் உவமித்து கூறியுள்ளார். உவமானம் உவமானம் சுழிகளோடு கூடிய நீர்த்துறை கரை அமைந்த கங்கை ஆற்றை கடத்தல். உவமானம் துளிகளோடு கூடிய நீர்த்துறை கரையை அமைந்த கங்கை ஆற்றை கடத்தல். உவமானம் சுழிகளோடு கூடிய நீர்த்துறை கரையை அமைந்த கங்கை ஆற்றை கடத்தல். உவமேயம் வஞ்சனையை கடத்தல். உவமேயம் வஞ்சனையை கடத்தல் பொதுத்தன்மை நீக்குதல். உவமேயம் வஞ்சனையை கடத்தல் பொதுத்தன்மை நீக்குதல். ஓகே, அடுத்த விஷயம், கள்ள ஆசை எனும் தொடரூடாக கம்பன் உணர்த்த விளைந்தது யாது? அதாவது இப்ப கேகை இடத்துல உண்டான அந்த வஞ்சகமான ஆசையத்தான் கம்பர் என்னன்னு சொல்றாரு? கள்ள ஆசை அப்படின்னு சொல்லி. அந்த கள்ள ஆசை என்றா என்னென்றால், அந்த மூத்தவன் இருக்கிற டைம்ல அந்த இளையவனை ஆட்சி பீடம் ஏற செய்யக்கூடிய அந்த தர்மமற்ற ஆசையத்தான் கம்பன் என்ன சொல்றான்? கள்ளத்தனமான வஞ்சனை பொருந்திய ஆசை என்கிறான். அதாவது அத வெல்லுது கடினம் என்று சொன்னாலும் அப்படியான அந்த விஷயத்த வென்றவளாக பரதனை பெருமைப்படுத்தி கூறுறார் இவ்விடத்துல கம்பர். அதாவது இப்ப இளையவனுக்கு குடுக்கல, அது அப்படி எடுக்கிற விஷயம் பொதுவா செல்லேலா. ஆனா அப்படி அவனுக்கு எப்படியோ கைகை எடுத்து கொடுத்துட்டாள். அந்த பெருமை இவனுக்குத்தான் நீக்கி, பரதனுக்கு தான் நீக்குது. அவை வெல்ல இயலாத ஒரு விஷயம் கடினமானதா இருந்தாலும் அத வென்றவனாக பரதனை பெருமைப்படுத்தினான் கம்பர். ஓகே, எழுதுங்க அத. கேகையிடத்து உண்டான வஞ்சகமான ஆசைதான். கேகையிடத்து உண்டான வஞ்சகமான ஆசைதான் இக்கல்ல ஆசை. 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 இக்கல்ல ஆசை. மூத்தவன் இருக்கும்போது
மூத்தவன் இருக்கும்போது இளையவனை ஆட்சிபீடம் ஏறச் செய்யும் தர்மமற்ற ஆசையையே கம்பன் கள்ளத்தனமான வஞ்சனை பொருந்திய ஆசை என்கிறான். இளையவனை ஆட்சிபீடம் ஏறச் செய்யும் தர்மமற்ற ஆசையையே கம்பன் கள்ளத்தனமான வஞ்சனை பொருந்திய ஆசை என்கிறான். கள்ளத்தனமான வஞ்சனை பொருந்திய ஆசை என்கிறான். அதனை வெல்வது கடினமாயினும் அதனை வென்றவனாக பரதனை பெருமைப்படுத்தினான் கம்பர். அதனை வெல்வது கடினமாயினும் அதனை வென்றவனாக பரதனை பெருமைப்படுத்தினான் கம்பன். ஓகே, இதோட நான் முக்கியமா தந்த பாடல்களை சந்தர்ப்பம் கேள்விகள் எல்லாம் பார்த்துட்டோம். இதே கேள்விகளை நான் எக்ஸ்ட்ராவா இன்னும் சில பாடல்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்டோட சொல்லி தந்தேன். அந்த பாடலுக்குள்ள ஆன்சர்ஸ் எழுதி பாருங்க. அதே போல இதோட இந்த எளியலாம் இப்படைந்த பாடலும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் பாருங்க. ஓகே, அடுத்ததா இதுல ஷோர்ட்டா ஒரு அறிமுகமோட ஒரு கம்பராமாயணத்துல கதையை நான் சொல்றேன் ஒரு ஷோர்ட்டா. அதாவது இந்த கம்பராமாயணத்துல பார்த்தோம்னு சொன்னால் சோழர் காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் தான் இந்த கம்பன். அதாவது கம்பராமாயணம் என்று சொல்லக்கூடிய காவத்தை மட்டுமின்றி இவர் இன்னும் பல விடயங்களை எழுதினார். எழுபது, சடகோபர், அந்தாதி இப்படியான சிற்றிலக்கியங்களே வேலை இன்னும் பல தனிப்பாடல்களையும் பாடினொருத்தர் தான் இந்த கம்பர். இவர் வடமொழியில வால்மீகி பாடி அந்த ராமாயணத்தை கம்பர் தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. ஆயினும் இவை ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு இருக்குது. அதாவது அதிலே இந்த அயோத்திய காண்டத்தில் அமைஞ்சதுதான் எது இந்த கங்கை கான் படலம். இதனுடைய கதை சுருக்கம் பார்த்தோம்னு சொன்னால், இப்ப ராமன் கங்கை கரைய சென்றடைந்தமை பற்றிய பகுதிதான் எப்படி கங்கை படலம். இது ராமன் கங்கை பெய்த்து சேர்றது, அதாலதான் கங்கை படலம் என்று சொல்றார். அது மாதிரியே பரதன் கங்கையை காணக்கூடிய பகுதியும் கங்கை கான் படலம் என்று சொல்லத்தை பார்க்கலாம். அதாவது ராமன் என்ன விஷயம் என்றால் காட்டுக்கு போற வழியில தான் கங்கை கரை அடையுது. விளங்குனா, ராமன் காட்டுக்கு தானே போற, அதானே அவன் செஞ்ச. ராமன் காட்டுக்கு போற, வனவாசத்துக்கு போற. அப்படி ராமன் காடு செல்கிற போதுதான் வழியில கங்கை கரை அடைஞ்சான். ஆதலாலதான் அதை எப்படி சொல்ற கங்கை படலம் அப்படின்னு சொல்ற. ஆனால் பரதனோ ராமனை காணோனம், ராமனை பார்க்கோணம் என்ற நோக்கத்தின் முனைப்புலதான் கங்கையை அடைதான். ஆகவேதான் அத கங்கை படலம் அப்படின்னு சொல்லாம கங்கை கான் படலம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன விஷயம், இவன் ராமன் பொதுவா காட்டுக்கு போகணும் என நோக்கில தான் போறான். போற வழியில தான் கங்கை கரையை அடையுது.
ஆனால் பரதன் வந்து ராமனை பார்க்கணும், ராமன்கிட்ட பேச்சு சொல்லி அவனுக்கு அரசாட்சியை நான் கொடுக்கணும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி, ராமனை காணணும் என்ற நோக்கத்துக்காக வேண்டித்தான் அவன் போறான். அதனாலதான் இத வந்து கங்கை படலம் அப்படின்னு சொல்லாம கங்கை கான் படலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இப்ப இதுல வந்து பாடலை வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த 72 பாடலையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஷோர்ட்டா பாக்குறேன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பாடல் இருந்து பார்க்கின்றால் இப்ப பரதன் வந்து நடந்து அந்த கங்கை கரையை பெய்த்து சேருறான். அப்படி கங்கை கரையை போற டைம்ல வந்து அவனுடைய அந்த சேனைகளை பற்றின அறிமுகம் வந்து முதலாவது பாடல் எல்லாத்திலையும் காட்டப்படுது. அதாவது அவனுடைய அந்த காலாட்படை எல்லாம் எண்ணி பெரியோர்களால் எல்லாம் எண்ணி தொகை கூறப்படுது. அதே மாதிரி அவனோடு சென்ற அந்த யானைப்படையை பத்தி சொல்ற, அவனோடு சென்ற குதிரைப்படையை பத்தி சொல்ற, அதே மாதிரி அவனோட அந்த சென்ற அந்த பெரும் அந்த காலாட்படை அந்த சேனைகளை பத்தி எல்லாம் சொல்ற விஷயங்கள் அந்த முதலாவது பாடல வந்து வெளிப்படுது. சோ இப்படி பேய்த்து கரையை அடைதான். அப்படி வந்து அந்த சேனைகளோடு அவனுடைய அந்த பெரிய பெரிய சேனைகளோடு வரக்கூடிய அந்த பரதனை கண்டு குகன் என்ன செய்யறான், அப்படி அவனுக்கு பயம் வருது. இப்படியான இந்த சேனைகளோடு வாரத்தை பார்த்து குகன் வந்து பயந்து அவனுடைய அந்த சேனைகள் எல்லாத்துக்கும் வந்து தயார் நிலையில இருங்க, எல்லாரும் வந்து உங்களோட இந்த வேடுவ படைதான் குகனுடைய படை. அப்ப குகன் அவனுடைய படைக்கு சொல்ற, அவனுடைய அந்த வேடுவ படைக்கு சொல்ல, நீங்க எல்லாரும் தயார் நிலையில் இருங்க, போர் செய்யறதுக்கு தயார் நிலையில் இருங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டு பரதனை காணத்துக்கு வந்து வடகரைக்கு ஒரு தண்ணி நாவாயில வந்து வாரான். சோ அப்படி அந்த கட்டளை இடுத டைம்ல தான் அவனுடைய அந்த கோபம் வந்து அதிக அளவுல வெளிப்படுத்தப்படுது. அந்த டைம்ல தான் அவனுடைய அந்த கோப மெய்ப்பாடுகள் வெளிப்படுத்தத்தை எங்களுக்கு பார்க்கலும். இந்த 10லிருந்து 23, 24 இந்த பாடல்கள் ஃபுல்லாவே அவனுடைய அந்த கோப மெய்ப்பாடுகள், அவனுடைய சீற்றம் இதெல்லாம் வெளிப்படுத்தத்தை எங்களுக்கு பார்க்கலும். இப்படி வந்து போற டைம்ல அந்த படைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு இவன் வந்து பரதனை காணத்துக்காக வேண்டி வடகரைக்கு ஒரு தனியான ஒரு நாவாயில வந்து வாரான். அப்படி வந்து வார டைம்ல வந்து சுமந்திரனால வந்து ராம சகோதரன் குகன் என்றதையும் அறிந்து பரதனும் ஆர்வத்தோடு அவனை வந்து எதிர்நோக்குறான். அதுக்கு பின்னால வந்து இப்படியான இவன் தான் குகன் வந்து பரதனை வந்து காணுவான். இப்படியான இந்த தவக்கோலத்தில் இருக்கக்கூடியவன் தான் பரதன் அப்படின்னு சொல்லி காட்டினதுக்கு பின்னால் இவன் அதை காண்கிறான். கண்டு அந்த பரதனுடைய நிலையை கண்டு அப்படியே திடுக்குற்று அவன் ஐயம் கொண்டு அந்த பயப்பட்டு அவன் அவலப்படுதான். அவனுடைய அந்த தவ கோலத்தை கண்டு இவன் வந்து அப்படியே விம்முற்று கீழுக்கு விழுதான். அதுக்கு பிறகு வந்து அவனை வந்து இவன் பாராட்டி அவனை எழுப்பி எடுத்து அந்த விஷயங்கள் நடக்குது. அதுக்கு பிறகு வந்து பரதனை பாராட்டி ராமன் இலக்குவனன் செஞ்ச செயலையும் எடுத்து சொல்ல அதை கேட்ட பரதன் வந்து பெரிதும் வருந்துறான். அதாவது இவன் சொல்றான், அவன் வந்து நானும் தம்பி சொல்லக்கூடிய நானும் இலக்கு மன்னனும் அவனுக்கு வந்து தம்பிதான். ஆனா அந்த தம்பி இலக்கு மன்னன் வந்து அவன் வந்து ஒரு அந்த துன்பத்திலிருந்து கரை காணத்துக்காக வேண்டி துணையாக ஈந்திக்கிறான். ஆனா நான் வந்து அவனுக்கு துன்பம் ஏற்பட காரணமாக ஆவிக்கேன். அப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி அதே மாதிரி அவன் அந்த செயல் எல்லாத்தையும் சொல்லி அவன் வந்து வருந்தக்கூடிய விடயங்கள் வந்து காட்டப்பட்டிருக்கிறத பார்க்கலும். எப்படி கிழங்கு காய் அதெல்லாத்தையும் அமிர்தமா நினைச்சு அவன் உண்ணான், படுக்க இயலாத ஒரு புட்படுக்கையிலான் படுத்துகிறான். அப்படியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி இவன் வந்து கவலை அடைகிற விஷயங்கள் காட்டப்படுறத பார்க்கலும். அதுக்கு பின்னால அவன் வருந்தத்துக்கு பின்னால அவன் சொல்றான், நாளைக்கு காலையோட என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு வந்து குகண்ட ஆணையால வந்து நாவாய்கள் எல்லாம் வருது. வந்ததுக்கு பின்னால பரதன் அதுல ஏறுது. அதே மாதிரி தாயார் எல்லாரும் உடன் வந்தவங்க எல்லாரும் ஏறி சேனைகளும் அந்த கங்கிட தென்கரைக்கு போய்த்து சேருது. அதுக்கு பிறகு அந்த நாவாயில போற டைம்ல வந்து இடையில வச்சு நாவாயில இருந்த ஒவ்வொரு தாய்மாரையும் வந்து பரதன் வந்து அப்படியே குகனுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறான். இப்ப குகனுக்கு தெரியாதானே, குகன் புதிய ஒத்தர். அப்ப அவரு வந்து அறிமுகம் செஞ்சு வைக்கிய அவன் வந்து ஒவ்வொருத்தட மீளும் அவனை ஒத்தர அறிமுகம் செய்த டைம்ல
இவர் வந்து வணங்கி புகழு, ஒவ்வொரு தாய்மாரையும் வணங்கி புகழு. கோசலை பத்தி சொல்ற, கைகையை பத்தி சொல்ற. அப்ப எல்லா டைம்லயும் இவர் வந்து வணங்கி புகழு. அதே மாதிரி கோசல தாய் வந்து இவங்களை வாழ்த்துக. நீங்க வந்து இப்படியா இந்த காட்டுக்கு போறதுக்கு வந்து காட்டுக்கு போனதும் நல்ல ஒரு விஷயம்தான். இப்படி நீங்க போனதாலதான் உங்களுக்கு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு நண்பன் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்குது. இல்லாட்டி இப்படியான ஒருத்தர் உங்களுக்கு கிடைச்சிக்க மாட்டாங்க. ஆகவே நீங்க எல்லாரும் இவங்களோட சேர்ந்து நல்ல ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லி அவள் வாழ்த்துகள். இந்த விஷயங்கள் எல்லாம் காட்டப்படுது. அதெல்லாம் அந்த நாவாயில போற டைம்ல வாழ்த்தின விஷயங்கள். அதுக்கு பிறகு தென்கரைக்கு போயிட்டு சேர்ந்ததுக்கு பிறகு தாயார் எல்லாரும் பல்லக்குல போறாங்க. அதுக்கு பிறகு பரதன் போயிட்டு நடந்து போயிட்டு பரத்து மாச முனிவர் வந்து அந்த பரதனை வர வைக்கிற இந்த விஷயம் வரைக்கும் உள்ளதுதான் எங்கட சிலபஸ் இருக்குது. ஓகே, கிளியரா ஓரளவு விளங்கினால இருக்கும். கதை விளங்கினா ஓகே. அன்சிப் சரி, மத்தவங்க ஓகே. இஸ் ஃபாத்திமா ஓகே. இதை வந்து உங்களுக்கு கதை இன்னொரு கேட்கணும் என்றால் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கதை விளங்கும். ஷோர்ட்டா உங்களுக்கு மெமரைஸ் பண்ணி வச்சு கொண்டால் ஒவ்வொன்றுக்கும் உள்ள ஆன்சரை வந்து உங்களுக்கு எழுதிட்டு போயிடும். ஓகே, இப்போ நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்றேன். கட்டாயம் கிளியர் இல்லாதவங்க, கவரேஜ் பிரச்சனை வந்தவங்க எல்லாம் ரெக்கார்டை வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் கேளுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.